சார் நீங்கள் சொன்னது போல தான் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது திமுக பாஜகவை தீவிரமாக எதிர்த்தாங்க. இப்போ தாவேக்கு அந்த மாதிரி எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக தாவேக்காவை எதிர்க்கலை. தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு நேர் கூட்டணி அதிமுக பாஜகன்னு தெளிவாக இருந்தாங்க. அவங்கள தான் பேசினாங்க. நாங்களே பல முறை சொல்லியிருக்கோம். நிச்சயமா தாவேக்காவில் ஒரு கட்சியாக அவங்க கருதலை. இப்போ திமுக பாஜகவை எதிர்த்த மாதிரி தாவேக்கா பாஜகவை எதிர்ப்பாங்களா? இப்போ அதுதான் நான் கேட்குறேன். தாவேக்கா ஒரே கட்சி, அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே எதிர்கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற கட்சியெல்லாம் அல்லு சில்லுன்னு சொன்னாங்களோ, எக்ஸ்ட்ரான்னு சொன்னாங்களோ, உதிரிகள்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் வேற விஷயம். அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க? தேர்தலுக்கு முந்தைய அதுதான் சொன்னாங்க, அதிமுக எங்களுக்கு எதிரில்லைனாங்க. அதே மாதிரி திமுக தாவேக்கா எங்களுக்கு எதிரில்லைனாங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பு வேறையா இருந்துச்சு. மக்கள் தாவேக்காவை நம்பர் 1ல் கொண்டு வந்துட்டாங்க. 1வது இடத்துல இருந்த திமுக 2வது இடத்துக்கு வந்துருச்சு. 2வது இடத்துல இருந்த அதிமுக 3வது இடத்துல இருந்துச்சு. நாளைக்கு இந்த மக்கள் திருப்பு கொடுத்துக்கிற ஆட்சி சிறப்பாக ஊழலற்ற ஒரு ஆட்சியாக மாறும்போது 59 வருஷமாக இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்காங்க. அது ஆலயத்திலிருந்து, கான்ட்ராக்டில் இருந்து, உங்களுக்கு பத்திரப்பதிவில் இருந்து, ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து எங்கேயுமே ஊழல் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இது நீடிக்கும் போது மக்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும். அந்த நேரத்தில் இவங்க பாருங்க, அர்ச்சகர் அந்த திருச்செந்தூர் கோயிலில் அந்த தவறு செஞ்சதை கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக முன்னாள் அமைச்சர் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காரு, ஊழலுக்கு ஆதரவாக இருக்காரு. இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா, திமுக 2வது இடத்துலேருந்து நாளைக்கு 1வது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை திமுக குறைச்சிடக்கூடாது. தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி நீங்கள் 8 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, 5 இருந்தது இன்னைக்கு 13 ஆயிருக்குன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் மட்டும் என்ன நீங்கள் 20 லட்சம் கோடி வாங்குவேன்னு சாபம் விடுற மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் தங்கம் தென்னரசு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. குறைங்கன்னு சொல்லலாம், வாங்காமல் இருங்கன்னு சொல்லலாம் கடனை, அல்லது நீங்களும் வாங்குவேன்னு சொல்லலாம். 20 வாங்குவீங்க 30 வாங்குவேன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? அதை எல்லாம் இப்படி பேசுகிறாரேன்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம பேசுவது திமுகவுடைய அமைச்சர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட தேர்தல் நேரத்தில் நான் சொன்னேன், உங்கள் பேச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக போயிடும். நீங்கள் காங்கிரஸை ரொம்ப இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக நினச்சி பேசுகிறீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும்னே. தேர்தலுக்கு பிறகு அது பிரச்சனையாக வந்துச்சு. இங்கேருந்து அங்கே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அங்கேருந்து இங்கே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதன் விளைவு என்னன்னா, 2021 நாங்கள் பெற்ற வெற்றியை இந்த 2026 பெற முடியாமல் போயிருச்சு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.